நான் உங்கள் பாலாஜி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிற நடிகர் திரு கார்த்திக் குமார். அவரோட ஸ்டாண்டப் காமெடி ஷோவான ஆன்ஸ்பிளைனிங் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை பற்றி பேச நிறைய இருக்குது. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் மீ டு தி ஷோ. ரொம்ப நன்றி. தியேட்டரில் ஹீரோவை பார்த்து அதே தியேட்டரில் இப்போ ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் ஹீரோவை பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம். ஹவ் டு யூ ஃபீல்? எப்படி இருக்குது? ஸ்டாண்டப் காமெடியை வந்து ஒரு லைவ் ஆர்ட் ஃபார்மை வந்து நான் வந்து இந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் இல்லையா? ஐ திங்க் அதுவே ஒரு புதிய விஷயம். அது இது வந்து இனிமே ஐ திங்க் நீங்கள் நிறைய ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து கண்டிப்பாக திரையில் பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்க்கப்படும்னு எனக்கு அந்த நம்பிக்கையோடு இதை ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வேர்ல்டு லெவல்லையே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவை தியேட்டருக்கு கொண்டு வந்தது வந்து நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த பெருமை என்ன சேர்ந்ததுன்னா ஓகே, பட் அதுக்காக நான் பண்ணலை. ஓகே, இது வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து ஒரு புது ஆடியன்ஸ்க்கு போய் சேரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயம் ஸ்டாண்டப் ஆர்டிஸ்ட்களுக்கு ஒரு புது ப்ரைஸ் பாயிண்ட். அதாவது இப்போ லைவாக நாங்கள் பண்ணும்போது 500 ரூபாய் 600 ரூபாய் டிக்கெட் விலை. ஏன்னா அந்த ஆடிட்டோரியம் விலை அவ்வளோ ஜாஸ்தி. நாங்கள் அவ்வளோ பணம் சார்ஜ் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அந்த திருப்பி வருமானம், செலவை தாண்டி அந்த வருமானம் ஒரு டிக்கெட்டு. ஆமாம். ஸோ அதனாலேயே நிறைய பேர் ஸ்டாண்டப் காமெடி பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து யூடியூப்லையோ அவங்களோட ஃபோன்லேயோ பார்த்துருப்பாங்க. இது லைவாக பார்த்தா எப்படி இருக்குங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்திருக்கும். அது வந்து டிக்கெட்டோட ப்ரைஸ்னால அவங்க வராமல் இருந்திருக்கலாம். இப்போது சினிமா அளவுக்கு டிக்கெட் ப்ரைஸ் இறக்கிட்டோன்னா ஐ திங்க் ஒரு புது ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு ஒரு பேராசை. பொதுவாகவே வந்து ஸ்டாண்டப் காமெடினாலே நம்ம ஓடிடியில் பார்த்து தான் பழகிருக்கோம். சரி, இதை தியேட்டருக்கு கொண்டு வரலாம், தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து புல் பண்ண முடியுமா ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணுன்றதை வந்து எந்த டைமில் வந்து தீர்மானிச்சிங்க? இதுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது? ஐ திங்க் டெய்லர் ஸ்விஃப்ட் ஓட கான்சர்ட் வந்து எப்போ இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து தியேட்டர்ஸ்க்கு போய் சேர்ந்துச்சோ, டெய்லர் ஸ்விஃப்டோட கான்சர்ட்டை வந்து சினிமாவில் பார்க்குறாங்களா? ஏன் பார்க்குறாங்க? பிகாஸ் அவங்க டெய்லர் ஸ்விஃப்ட் ஃபேனாக இருக்கலாம், ஒரு மியூசிக் ஃபேனாக இருக்கலாம். அன்றைக்கி வந்து அவங்க தியேட்டருக்கு போகணுன்னு ஆசையாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் போனோம்னா $100, ஆனால் சினிமாவில் போய் பார்க்கும்போது $10. ஓகே, அந்த விதத்தில் நிறைய பேர் உலக அளவில் வந்து அந்த டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் சினிமாவில் பார்த்தாங்க. சரி, டெய்லர் ஸ்விஃப்ட் பார்த்துட்டு நீங்களும் எதுக்கு ரூம் போட்டு யோசிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு பேராசைன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட படம் நிறைய படம் நான் வந்து பெரிய திரையில் பார்த்துருக்கேன். மற்ற ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் அந்த 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 பரிமாணத்தில் அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பரிமாணத்தை மாற்றலாம். நம்மளை வந்து ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் சினிமாலையும் இருந்திருக்கேன், ஸ்டாண்டப் காமெடியும் இருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்க்கலாமேங்கிற ஒரு ஐடியா எனக்கு சகஜமாக வரலாம். பட் இனிமேல் அந்த எல்லா ஸ்டாண்டப் காமெடியன்ஸும் நம்மளை திரையில் பார்த்துக்கலாமேங்கிற ஒரு ஆசையை வந்து இது நிறைவேற்றும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐ திங்க் எனக்கு இந்த ஐடியா வந்தது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஐடியாவை நிறைவேற்றுறதுக்கு பிவிஆர் ஐநாக்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஓகே, ரைட். அதே சமயத்தில் இப்போ ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது அடுத்த ஸ்டேஜ். பட் இந்த ஐடியா இப்போ நிறைவேறிடுச்சு. ஐடியா ஓகே, ஆனால் அந்த ஐடியாவை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் பார்க்குற அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அது எப்பவுமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பயங்கர டஃப்பானதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் படம்னும் போது அதை சென்சார் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேட்டகரி வச்சு எலிஜிபிலிட்டி இருக்கும். இது இந்த ஷார்ட் எடுக்கலாம், அந்த ஷார்ட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது நீங்கள் வந்து சென்சாருக்கு போயிருக்கணும். அதுக்கு இப்படிலாம் நிறைய டெக்னிக்கலாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது எவ்வளோ? ஸோ என்னோட ஸ்டாண்டப் காமெடி ஷோட, ஏன்னா உங்களுக்கு தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சிபிஎஃப்சிக்கு போன ஸ்டாண்டப் காமெடி ஷோன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். வெரி வெரி குட் பாயிண்ட். இது வந்து சினிமேட்டிக் அளவில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து என்னோட டைரக்டர் ரீமா ரவி, என்னோட சினிமாட்டோகிராஃபர் மகேஷ், என்னோட ப்ரொடியூசர் வசந்த் சுப்ரமணியம், எடிட்டர் கிஷன், அவங்க கிரியேட் பண்ணும்போது இது வந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு எடுத்தாங்க. விச் மீன்ஸ் தட் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கூட சினிமேட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. ரைட் ஃப்ரம் தி லென்சிங் டு த வே வி ஹவ் ஷாட் இட். ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்த ஒரு நாசூக்காக சொல்லும்போது we will cut to a very very uncomfortable close. ரைட். ஸோ ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது இந்த டிஜிட்டலில். இது வெறும்ன லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு சினிமேட்டிக் அளவில் வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸை சினிமேட்டிக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு புதிய ஒரு அட்டெம்ப்ட்னு வச்சுக்கோங்களேன். அது ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கள் ஷோலேயே
3 செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. 90 மினிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லயே நிறைய வைட்ஸ் இருக்கும். அதாவது ஓகே இது வந்து ஒரு ஷோ பார்க்குறோம், ஒரு ஸ்டாண்டப் இது லைவ் ஷோ. செகண்ட் ஆக்ட்ல வந்து செகண்ட் 30 மினிட்ஸ்ல வந்து வைட்ஸ் அண்ட் மிட்ஸ் நிறைய இருக்கும். தேர்ட் ஆக்ட்ல வைட்ஸே இருக்காது, மிட்ஸ் தான். ஏன்னா அந்த ஷோவோட கான்டென்ட் வந்து இன்னும் சீரியஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் கான்டென்ட்குள்ளே இறங்கிட்டீங்க, கதைக்குள்ளே இறங்கிட்டீங்க. இப்போ வந்து உங்களை வந்து சப்ஜெக்டுக்குள்ளே கிட்ட கொண்டு வர வேண்டிய ஒரு 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 அட்வான்டேஜ் நான் எடுத்துக்க போகிறேன். ரைட், இது வந்து லைவ் ஷோவில் பண்ண முடியாது. எப்போவுமே உங்களோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, ஆர்டிஸ்ட் அங்கே இருக்காரு. இப்போ நான் உங்கள் ஆர்டிஸ்டோட ஹார்ட், அவரோட மனசுக்குள்ளே, அவரோட கண்கள்லேருந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூ கேன் take them closer. Boom. So on the third actல வந்து you will find. So இது வந்து நிறைய cinematic calls, என்னோட டெக்னிக்கல் டீம் எடுத்த கால்ஸ் as artists. So I think இதே ஒரு புது விதமான ஒரு அனுபவம், இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டாண்டப் காமெடியை சினிமாவுக்கு மட்டும் கொண்டு வரல, சினிமேட்டிக்காகவும் கொண்டு வந்திருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, டெக்னிக்கலாக இப்போ இது தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஏதாவது இருந்துச்சா? டெஃபினெட்லி சென்சார். பிகாஸ் நாங்கள் வந்து வழக்கமாக வந்து லைவ் பண்ணும்போது வேற நோ சென்சர்ஸ். நாளைக்கு ஆன்லைனில் போடும்போது சென்சர்ஸ் கிடையாது. முதல் வாட்டி எங்களுக்கு சென்சார்ஸ்னு ஒருத்தர் வராங்க இல்லையா, அது வந்து சினிமா ஹாலுக்கு கொண்டு போகிற ஒரு கட்டாயத்தினால வராங்க. ஸோ ஒரு 10 இடத்துல வந்து ஆடியோ ப்ளீப்ஸ் நடந்திருக்கு. இது நீங்கள் சொல்லக்கூடாது, இது நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் கட் பண்ணணும், கட் பண்ணணும்னா ப்ளீப் பண்ணணும். ஓகே, ஸோ 10 இடத்துல ப்ளீப் இருக்குது. இப்போ அந்த ப்ளீப்பை பற்றி நினச்சி நான் வந்து சோர்வடையலாம். என்னடா ப்ளீப் பண்ணுறாங்க, என்னடா நான் சொன்னதெல்லாம் ப்ளீப் பண்ணுறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருப்போம், ஆமாம், அது என்னப்பா அது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஸ்டாண்டப் காமெடியன், நான் வந்து விஷமத்தின் உச்சக்கட்டமே நான் தான். அதாவது ப்ளீப் பண்ணும்போது நாளைக்கு வந்து 2K கிட்ஸ் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் கேள்வி என்ன வரும்னா, என்னடா ப்ளீப் பண்ணுறாங்க, என்ன ப்ளீப், அதை நான் வந்து 10 வாட்டி கேட்பேன். சூப்பர். ரைட், ஸோ அந்த ப்ளீப் பண்ண இடங்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்ம தேசத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள். அது என்ன சொல்லக்கூடாது? பிகாஸ் கல்ச்சர் இஸ் நாட் ஓன்லி வாட் வி சே, கல்ச்சர் இஸ் ஆல்சோ வாட் வி ஆர் நாட் அலவுட் டு சே. நம்மளை என்ன சொல்ல விடாமல் விடுறாங்க, அதுதான் நம்மளோட கலாச்சாரம். அதுதான் முக்கியமான கலாச்சாரம். என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணாமல் இருக்கோம். நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து கரப்ஷன், பிரைவ் கொடுக்குறதுனா ஈஸிடா, கொடுக்கலாம்டா, பரவாயில்லடா கொடுக்கலாம் அப்படின்னா அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. கரப்ஷன் இஸ் இன் ஆர் கல்ச்சர். இல்லை நம்ம கல்ச்சரில் கரப்ஷன் இல்லை, இப்போ டெய்லி இருக்கே. ரைட், ஸோ அந்த சென்சார் பண்ண அந்த 10 விஷயம் ஐ திங்க் ஷோக்கு ரொம்ப முக்கியம். சென்சாரோட போகட்டும். 2K கிட்ஸ் கண்டுபிடிப்பாங்க, அவங்க ரூம் போட்டு கண்டுபிடிப்பாங்க. நான் என்ன சொல்லலை, ஏன் அது சொல்ல வைக்கல, ஏன் ஓஹோ இதெல்லாம் சொல்லக்கூடாதா, நாளைக்கு நான் யூடியூப்ல இறக்குறேன்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு இண்டிபெண்டா இறக்குவாங்கல்ல, இறக்கட்டும். அவங்க டீகோட் பண்ணிடுவாங்க. அப்சல்யூட்லி. கான்டென்ட் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுனால கேட்குறேன் நான், அது என்ன ஆன்ஸ்ப்ளைனிங்? ஐ திங்க் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் 2-4 வருஷத்துக்கு முன்னாடி மேன்ஸ்ப்ளைனிங்கிற ஒரு வேர்த்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நிறைய பேர் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பழக்கத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். அதாவது ஆன்ஸ்ப்ளைனிங்னா என்ன, மான்ஸ்ப்ளைனிங்னா என்ன, அதாவது ஆண்கள் வந்து நிறைய வாட்டி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு பரிச்சயமான விஷயம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், அவங்க வந்து அவங்க உணர்ந்த விஷயம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அவங்களுக்கு தெரியாத மாதிரி எடுத்து சொல்லுவோம் நாங்கள். அதாவது எப்படின்னா சொல்றது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம், உங்க நலனத்துக்கு தான் சொல்றோம். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் நீ எடுத்து சொல்ற வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு சொல்றோம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லணும், சொன்னா நாங்க இருந்தா அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆண். பூம் பூம். இந்த ஆட்டிடியூடை உடைக்கிறது தான். பிகாஸ் இதுல இந்த ஆட்டிடியூட்லயே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அகங்காரம், அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இது இருக்கு பாத்தீங்களா. ஆண்கள்லாம் இப்படி போகலாம் தியேட்டருக்குள்ள, பெண்கள்லாம் இப்படி போகணும் தியேட்டருக்குள்ள, பயபக்தியோட அடக்க ஒடுக்கமா. எப்பவுமே பெண்கள் மேல துப்பட்டா போட்டதே, பல்லு போட்டதே, முக்காடு போட்டதே தப்பு. எல்லா இடத்துலயும் முக்காடு போடணும், அவங்க பல்லு போடணும். பல்லுங்கிற வார்த்தை சிபிஎஸ்சியில் சென்சர் பண்ணிருக்காங்க. பல்லுலாம் சொல்லக்கூடாது. பல்லு வந்து ஒரு கலாச்சார
ஒரு அணி ஏன்னா ஒரு ஒரு பிந்தி மாதிரி. ஓகே. என்ன பிந்தி போடாமல் வந்திருக்கீங்க, ஏன் பிந்தி போட்டால் தான் என்ன ஊரில் விடுவீங்களா? இல்லை பிந்தி போட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்க, இதுதான் எப்போவுமே நான் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கேன்னு காமிச்சுக்கணுமா? என்ன பிந்தி போடாமல் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்னப்பா இது? இங்கேயும் ஆண் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, பார்த்தீங்களா? இது போடலன்னா நீங்கள் இந்தியத்துவத்தை நீங்கள் காமிச்சிக்க மாட்டீங்க. ஏன் ஆண்கள் போடக்கூடாதா? ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்கு. மேன்ஸ் பிளேனிங் இஸ் அபவுட், ஸோ த ஷோ இஸ் அபவுட் அ மேன் சேயிங், எனக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்கடா இந்த சொசைட்டியில், நான் என்ன பண்ணலான்டா, நான் வந்து வைலன்ஸே பண்ணால் கூட பாவம் அவனுக்கு என் பையன் அடித்தானா அவங்கள, என் பையன் அடிக்கடி அடிக்கிறான்ப்பா, பொறுத்துக்குங்க, பட் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட அடிக்கக்கூடாதுன்னு. அடிக்கிறது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்க அடிக்கவே கூடாது. அதே தப்பு பெண்கள் பண்ணாங்கன்னா அவன் பொண்ணே கிடையாது, அவ வந்து ஒரு வில்லி, அவ வந்து ஒரு எல்லா விதத்திலையும் யூ கேன் ஷேம் தம், ரைட்? அந்த ப்ரிவிலேஜ், எனக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜை பற்றி நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஓகே. ஆஸ் ஆர்டிஸ்டா சமுதாயத்தை நோக்கி நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க. இப்போ ஹாலிவுட்டில் இருக்கிற இல்லை மேலை நாடுகளில் இருக்கிற ஸ்டாண்டப் காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்க லிபர்ட்டி இந்தியாவில் இருக்கிற ஸ்டாண்டப் காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கா? கம்மிதான். ஓகே, கம்மிதான். ஆனால் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு சுதந்திரமாக பேச எனக்கு ஒரு பேச்ச உரிமை கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரியில், அதே ஒரு பெரிய விஷயம். இதே நான் வந்து மிடில் ஈஸ்ட்லேயோ இல்லைனா ஒரு நார்த் கொரியாலேயோ நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி இருந்தால் 10 விஷயம் பற்றி இதெல்லாம் பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது. நார்த் கொரியாவில் நான் பேசவே கூடாது. இது வந்து ஒரு டெமோக்ரஸியில் எனக்கு அந்த உரிமை கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த உரிமையை வந்து சென்சார் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, நான் பேசக்கூடாதுன்னா நான் பேசக்கூடாதுன்னு எடுத்துக்க மாட்டேன். உங்களை எஸ்கேப் பண்ணுற மாதிரி நான் பேசணும் இல்லையா? உங்களுக்கு சரி இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் பேசணும்னு சொல்கிறேன். நான் பேசுகிற விதத்தை மாற்றிப்பேன், நான் வேறு ஏதோ பற்றி பேசுவேன். ஆனால் உங்களுக்கு புரியுறது இதுதான், இந்த புரிதல் வரணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து லேண்ட்மைன்ஸ் போட்டாலும் அதை வந்து நாசுக்கா அப்படியே அவாய்ட் பண்ணி நாங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது, சொல்லி தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லைன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் ஜாப் போயிருப்பேன் இல்லையா, ஓகே, மார்க்கெட்டிங் ஜாப் போயிருப்பேன் இல்லையா, அது பண்ணியிருப்பேன் இல்லையா. எதுக்கு நான் இந்த கலைங்கிற ஒரு துறைக்கு வந்தேன்? ஏன்னா என்னை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமான விஷயத்த வந்து நான் அழகாக காமெடியாக சொல்கிறேன், பட் ஆனால் முக்கியமான விஷயத்த தான் சொல்லுவேன். ஸ்டேஜில் இருந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தனி ரீச் கிடச்சிது, ஒரு பூம் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் அதை புதுசாக தேட்டருக்கு வந்து பிச் பண்ணுறீங்க, இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு? முதல்ல தியேட்டரை வந்து அது ஏற்றுக்கிட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். ஓகே, ஏற்றுக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யார் தெரியுமா? இதை பற்றி நம்ம பேசவே கிடையாது. இந்த ஷோ மார்ச் மாதத்தில் தியேட்டருக்கு வந்தது முக்கியமான ஒரு காரணம், கிளிக் பேட்டாக உங்களுக்கு தரேன், எங்கள் தலை தோனி தான். ஓ, ஏன்? பிகாஸ் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்த 2 மாதம் ஷோ இருக்கும்போது யாரும் படம் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. படம் ரிலீஸ் பண்ணாத காரணம் வேற ஏதாச்சும் ஓட்டணுமே பான்னு சொல்லிட்டு என்னோட ஷோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ஷோக்கு 4 ஷோ கொடுத்தா நல்லது, 14 ஷோ கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்த காரணம் தலை தோனி தான். தேங்க்யூ சென்னை சூப்பர் கிங்ஸ். தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆர்டினரி மேனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்னா சினிமா சொல்லலாம். எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ராட்சத கலை. வீக்கெண்டானா சினிமாவுக்கு போயிடுவாங்க. மெயினான ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமா இருக்கும்போது ஸ்டாண்டப் காமெடி உள்ள வருது. ஆனால் இந்த ஸ்டாண்டப் காமெடிக்கு வந்து அது மேலே இன்னொரு ஒரு நேமும் இருக்குது. அது வந்து எலைட் பீப்புளுக்கானது, எலிட் பீப்புளுக்கானது. ஐடி பீப்புள்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து வீக்கெண்டில் வந்து வைப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது ஸ்டாண்டப் காமெடினா அது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமானதான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்ஸ்பிளைனிங் தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் இது மாறும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா தியேட்டருக்கு போயிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிடுறீங்க நீங்க. கண்டிப்பா. அப்ப என்ன ஆகும்னா, நாளைக்கு ரிலீஸுக்கு அப்புறம் ஆன்ஸ்பிளைனிங் மாதிரி ஒரு ஷோ நீங்க போடும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இது நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இன்னைக்கு எலிட்டா இருந்த காரணம் என்ன? 2 காரணம். ஒன்று வந்து பிரைஸ் ஆஃப் த டிக்கெட். நீங்க இது வரைக்கும் பண்ண இடங்கள் வந்து பெரிய ஆடிட்டோரியமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பப்போ பாராக இருக்கலாம், அங்கே பண்ணியிருப்பீங்க. அங்கே தான் பண்ணக்கூடிய எங்களுக்கு வந்து இந்த சென்னைன்னு ஒரு ஊர் எடுத்துப்போமே, எனக்கு பரிச்சயமான ஊர். இங்கே வந்து 10 ஆடிட்டோரியம் தான் இருக்குது.
அதில் 4 தான் என்னோட வசதிக்கு என்னோட அளவுக்கு அது புக் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. ரைட், மியூசிக் அகாடமி புக் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஆடிட்டோரியம் அது. ரைட், அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிரும். சின்ன அழகான ஆடிட்டோரியம்ஸ் 4 தான் இருக்குது. ஆனால் என்னோட ஊர்லேயே அட்லீஸ்ட் 120 நல்ல தியேட்டர்ஸ் இருக்குது. அந்த தியேட்டர்ஸில் நல்ல சீட்டு, குஷன் சீட்டு, ஏசி, பாப்கார்னு சுகமாக பார்க்கலாம். ரைட், ஆனால் சுகமாக பார்த்தும் 200 ரூபா தான், 120 ரூபா தான், 150 ரூபா தான் டிக்கெட்டு. அதே சமயம் ஆடிட்டோரியமில் பார்க்கும்போது சுமாரான ஆடிட்டோரியம் தான், சின்ன ஆடிட்டோரியம் தான், சோஃபா சேர் தான், சேரில் வந்து குஷன் கூட கிடையாது. ஆனாலும் நாங்கள் வந்து 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து எலிட்டாக இருந்தது. பிகாஸ் டிக்கெட் ப்ரைஸு, ரெண்டாவது அந்த ஸோ எலிட்டிஸ்ட் ஆடியன்ஸ், அதாவது ரொம்ப எஜுகேட்டட், ரொம்பவே அந்த ஆடியன்ஸ் தான் வராங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம் விஷயங்கள்லாம். ஓகே, ரைட். இப்போ இதை மாறும்போது எப்போ நாங்கள் வந்து மொழியை மாற்றினோம், எப்போ எங்களோட கான்டென்ட்டை மாற்றினோம், ஸ்டாண்டப் காமெடி இப்போ யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா, யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா இப்போ கன்னியாகுமரியில் ஒருத்தன் என்னோட கிளிப்பை பார்த்துட்டு இருக்கான்னா நான் என்னோட கான்டென்ட்டை மாற்றலாம், என்னோட மொழியை மாற்றலாம், நான் சொல்கிற விதத்தை மாற்றலாம், நான் சொல்கிற விஷயத்தையே மாற்றலாம். ஓகே, ரைட். ஸோ அந்த விதத்தில் இப்போ சினிமாவுக்கு வந்துடுச்சுன்னா இது வந்து ஒரு வேற அளவுக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு முதல் முயற்சியாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து தியேட்டருக்கு கொண்டு வருவீங்க. உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயத்த சொல்லிடலாம் சார். நீங்கள் என்ஜாய் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்கல, அதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுலேருந்து அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் தான் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக நடத்து அதை வந்து வெளில தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் எடுத்துக்கிறது, நீங்கள் பார்க்குற எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களை எல்லா அளவுலையும் பாதிக்கிறது. நீங்கள் பார்க்குற என்டர்டெயின்மெண்ட் கரெக்டாக இருக்கட்டும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கும் இல்லையா, சாப்பிட்றது. நீங்கள் மனசால சாப்பிட்ற விஷயம்லாம் சினிமா என்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறது. ரைட், அதையும் யோசிச்சுட்டு கரெக்டான விஷயங்களை சாப்பிடுங்க. நாங்கள் வந்து யோசிச்சுட்டு கரெக்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு மனப்பான்மையோட இந்த ஷோ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாப்பிட்டா கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் சொல்லலை. சாப்பிட்டா நான் கொடுத்த அன்பு உங்களை போய் சேரும். அந்த அன்புனால உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் கிடச்சதுன்னா நல்லது. ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப் வந்து 104 ஷோ நான் லைவாக பண்ணும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு. அதை ட்ரை பண்ணுங்களேன். இவ்வளோ நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆன்ஸ்ப்ளைனிங் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இந்த மேடை நீங்கள் கொடுத்ததே இது வந்து நல்லா போகுங்கிற ஒரு நோக்கத்தோடு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.